தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று முதல் 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியாணை பெற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் காலி பணியிடங்கள் இல்லை என மாவட்ட நிர்வாகம் அலைகழிப்பதால் 12 பேரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கலந்தாய்வில் பணியாணையும் வழங்கப்பட்ட நிலையில் அரசு பணியில் சேர்வதற்கான ஆவலுடன் சென்றபோது விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது காலி பணியிடங்கள் இல்லை என கூறி கடந்த ஒரு மாதமாக 12 பேரும் அலைகழிக்க வருகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் முறையிட்ட போது இதற்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் நீதிமன்றத்தை நாடுமாறும் கூறியுள்ளார். விடிய அரசின் அதிகாரிகள் அலட்சியத்தால் பணியாணை பெற்றும் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.